ஓம் 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 கம் கணபதயே நமः. ஓம் சம் சரஸ்வத்யே நமः. ஓம் கம் குருभ्यो நமः. ஓம் பிரம்மா விஷ்ணு ருத்ர மகேஸ்வர சதாசிவ துர்கா லட்சுமி சரஸ்வதி சாவித்ரி ராதா தேவ்யை நமः. ஓம் பிரசீத விஸ்வேஸ்வரி விஸ்வப்ரசீதே பிரசீத விஸ்வேஸ்வரி வேதரூபிணி பிரசீத மாயாமய மந்திர விக்கிரகே பிரசீத சர்வேஸ்வரி சர்வரூபிணி. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஓம் ஆனோ பத்ராஹ கிருதவோ இந்து விஸ்வதः. சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சார்யமத்யமாம் அஸ்மத் ஆச்சார்யபர்யந்தம் வந்தே குருபரம்பராம். சர்வவேதாந்தசித்தாந்தகோச்சரம் தமகோச்சரம் கோவிந்தம் பரமானந்தம் சத்குரும் பிரணதோஸ்மிஹம். ஓம் ஸ்ரீ சத்குருபரமாத்மனே நமः. ஓம் ஞானிநாம விஜேதாம்சி தேவி பகவதி सा பலாதாக்ருஷ்ய மோகாய மகாமாயா பிரயச்சதி. துர்गे ஸ்மிருதா ஹரசி பீதிமசேஷஜந்தோः स्वस्ते हि स्मृता स्मतिमतीव शुभां दधासि. दारिद्र्यदुःखभयहारिणी कात्वधन्या सर्वोपकारकरणाय सदार्द्रचित्ता. सर्वमङ्गलमाङ्गल्ये शिवे सर्वार्थसाधिके शरण्ये त्र्यम्बिके गौरि नारायणि नमोऽस्तुते. शरणागतदीनार्थपरित्राणपरायणे सर्वस्याप्तिहरे देवी नारायणि नमोऽस्तुते. सर्वस्वरूपे सर्वेशे सर्वशक्तिसमन्विते भयेभ्यस्त्राहि नो देवी दुर्गे देवी नमोऽस्तुते. सर्वबाधाप्रशमनं त्रैलोक्यस्याखिलेश्वरी एवमेव त्वया कार्यम् अस्मद्वैरिविनाशनं. रोगान्नशेषानवहंसि तुष्टाः दृष्टादुकामान् सकलानभीष्टान्. त्वामाश्रितानां न विपन्नराणां त्वामाश्रिता ह्याश्रयधां प्रयान्ति. ॐ यदा यदा हि साधूनां दुःखं भवति दानवा तदा तेषां च रक्षार्थं देहं सन्धारयाम्यहम्. अरूपायाश्च मे रूपा अजन्मायाश्च जन्म च सुराणां रक्षणार्थाय विद्युद्धैत्यविनिश्चितम्. ॐ वाङ्मे मनसि प्रतिष्ठितः मनो मे वाजि प्रतिष्ठितम् ஆவிராவிர்மா இதி. பக்த கோடிகள் அனைவருக்கும் என்னுடைய நமஸ்காரம். அம்பாள் கருணையினாலையும் சமஸ்த குருதேவர்களுடைய அனுகிரகத்தினாலையும் நாம் இப்பொழுது தேவி மகாத்மம் என்கிறதான மகாஸ்தோத்திரத்தினுடைய அர்த்த மகாத்மங்களை தெரிந்து கொள்கிறோம். இதுவரைக்கும் இன்ட்ரோடக்ஷன் அப்படிங்கிறதான பேரில் தேவி மகாத்மத்தினுடைய மகத்துவம் என்ன, அதை எப்படி நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதான தத்துவங்கள் எல்லாம் விதிவத்தாக நாம் தெரிந்து கொண்டோம். நம்மளுடைய சிலபஸ் அதுபடி இந்த ஸ்ரீ தேவி மகாத்ம பாராயணத்துக்கு முதல்ல சண்டிகா யந்திர விதானம் அதை தெரிந்து கொண்டோம். சண்டிகா பரமேஸ்வரனுடைய யந்திரத்தை எப்படி தயார் பண்ண வேண்டும் ஒரு தடவை கூட சொல்கிறேன். சண்டிகா யந்திர விதானம், சண்டிகா யந்திரத்தை எப்படி தயார் பண்ணணும். முதல்ல ஒரு ஷட்கோணம் போடுறது. ஷட்கோணம் போட்டுட்டு அதுக்கு நடுவே ஐம் ஹ்ரீம் க்ளீம் அப்படிங்கிறதான பீஜாட்சர மந்திரத்தை எழுதுறது மத்தியில், அதாவது சென்டரில். அந்த ஷட்கோணத்தோடு மேலே வரக்கூடியதான சின்னதான 6 திரிகோணங்கள் இருக்குது. அதில் பூர்வ பாகம், அதாவது மேலே இருக்கிறதுக்கு பூர்வம் கிழக்கு, அங்கே சா, அடுத்த திரிகோணத்தில் மூ, அடுத்ததில் டா, எய்ங்கிறது வெஸ்டில் வருது மேற்கு, அடுத்தது வி, அடுத்தது சே. சா மும் டா எய் வி சே. அப்போ ஷட்கோணம் பூர்ணமாயிடுது. இந்த ஷட்கோணத்தினுடைய அக்ரத்தில் இடிக்கும்படியான ஒரு விருத்தாகாரத்தை வரைக்கிறோம். அப்போ இந்த ஷட்கோணம் ஒரு விருத்தாகாரத்துக்குள்ளே வந்துடும். அதுக்கு மேலே அஷ்டதளங்கள் போடுறது. அஷ்டதளம் இந்த தாமர இதழ்கள் போல இருக்கும், அப்படி அஷ்டதளங்கள் போடுறது. அந்த அஷ்டதளங்களுடைய அக்ரத்தில் இடிக்கும்படியான ஒரு விருத்தாகாரத்தை வரைக்கிறது. இப்போ இந்த அஷ்டதளங்கள் ஒரு விருத்தத்துக்குள்ளே வந்துடும். அதற்கு மேலே சதுர் துவாரங்கள், அதாவது பூபுரங்கள் வரைக்கிறது சொல்லுவாங்க. அப்போ பூர்வ பாகத்தில் ஒரு துவாரம், அதே மாதிரியே தட்சிண பாகத்தில் ஒரு துவாரம், அப்புறமா பশ্চিம துவாரத்தில் ஒரு துவாரம், அப்புறமா உத்தர துவாரத்தில் ஒரு துவாரம். இப்படி 4 துவாரங்கள் இருக்கக்கூடியதான சதுராகிருதியில் பூபுரம் வரைக்கணும். அப்போ சதுராகிருதிக்குள்ள விருத்தமும், விருத்தத்துக்கு கீழே அஷ்டதளங்களும், அதுக்கு கீழே ஒரு விருத்தம், அதுக்கு உள்ள ஒரு திரிகோண சக்கரம், அந்த திரிகோண சக்கரத்துக்குள்ள
பீஜாட்சர மந்திரங்கள். இதுதான் சண்டிகா யந்திரத்தை வரைக்க வேண்டியதான வழிமுறை. இதில் இரத்த வர்ணம், ஸ்வேத வர்ணம், பீத வர்ணம் எப்பேற்பட்டதான 3 சூர்ணங்களை உபயோகப்படுத்தலாம். அதாவது பவுடர்ஸ், கலர். இது எந்த விதமான சிந்தட்டிக் கெமிக்கல்ஸ் பவுடர் எதுவும் யூஸ் பண்ணக்கூடாது. அரிசி பொடி, மஞ்சள் பொடியும் அரிசி பொடியும் சேர்த்தா அதில் கொஞ்சம் குங்குமம் சேர்த்துட்டோமானா, இல்லை கொஞ்சம் சுண்ணாம்பு சேர்த்துட்டோமானா அது இரத்த வர்ணம் ஆகிவிடும். அதுக்கப்புறம் மஞ்சள் பொடி, அரிசி பொடி, இவை ரெண்டுமே சேர்ந்ததான ஒரு சம்யுக்தமானது இரத்த வர்ணம் இருக்கிறது. இந்த 3 வர்ணங்கள் தான் இருக்கிறதான பவுடர்ஸை, அதாவது சூர்ணங்களை இதில் உபயோகப்படுத்தி அதுக்கு அழகுபடுத்திக்கணும். இந்த 3 வர்ணங்கள் பிரம்மா, விஷ்ணு, ருத்ர, துர்கா, லட்சுமி, சரஸ்வதி, இவங்க 3 பேருடைய வர்ணம். ரஜோகுணம், தமோகுணம், சத்துவகுணங்கிறதான 3 குணம். இந்த வர்ணங்களை போட்டு சக்கரம் அமைச்சு அதில் வெண்மையான அக்ஷரத்தில் பீஜாட்சரங்களை எழுத வேண்டும். ஞானஸ்வரூப வடிவமானது மந்திரங்கள். இறைவன் ஞானஸ்வரூபம். ஆகவே இறைவனுடைய நாமம் என்கிறதான மந்திரமும் ஞானஸ்வரூபந்தான். மந்திரத்தை ஜெபம் செய்தால் நமக்கு ஞானம் கிடைக்கும். ஞானம் கிடைத்து விட்டால் மோட்சம் கிடைக்கும். ஞானம் இல்லாமல் ஒரு பொழுதும் மோட்சம் கிடைக்காது. மோட்சத்தினுடைய அடிப்படையாக இருக்கிறது எது அப்படின்னா ஞானம். எது யதார்த்த ஞானம் என்றால் இறைவன், பராசக்தி, சதாசிவன், மகாவிஷ்ணு, லக்ஷ்மி, எப்படி வேணா வச்சுக்கலாம். அனைத்து தெய்வங்களுக்கும் ஏக காரணமானது இந்த பிரம்மம் என்கிறதான மகத்தத்துவம் தான். அப்போ சரஸ்வதிங்கிறதான பிரம்மம், விஷ்ணு என்கிறதான பிரம்மம், கணபதி என்கிறதான பிரம்மம், முருகன் என்கிறதான பிரம்மம், தர்மசாஸ்திராங்கிறதான பிரம்மம், ஐயப்பன் என்கிறதான தர்மம், இப்படி எல்லாமே பிரம்மன் தான். அந்த பிரம்மம் இனி ஒரு உருவத்தில் நாமளாக பாவனை பண்ணி எடுத்தது. பிரகிருதியில் பல தத்துவங்கள் இருக்கு, அதை வைத்து கூட நம்ம பொருளை படைக்கிறோம். ஒரு தரமட்டமான ஒரு நிலத்தில் ஒரு அழகான ஒரு கட்டமைப்பை நாம் அமைக்கிறோம், ஒரு பில்டிங். அந்த மாளிகை எப்படி அமைக்கிறோம்? அதுக்கு கல், மண், சிமெண்ட்டு, கம்பி, தண்ணி, முன்னைய காலத்துலாம் சுண்ணாம்பு, வெல்லம், இதெல்லாம். அப்போ இதெல்லாம் அங்கங்கே இருந்தால் அங்கங்கே தான் இருக்கும். எங்கெங்கோ இருந்துன்றது தான் இது. எங்கேருந்து சொர்க்கத்துலேருந்தோ வேறு ஏதோ ஊர்லேருந்தோ கூட்டிகிட்டு வரல. இதெல்லாம் எல்லாம் அங்கங்கே எங்கெங்கேயோ இருக்குது. ஆனால் அதையெல்லாம் ஒன்றுபடுத்தி ஒரு இடத்துல கொண்டு அதுக்கு ஒரு சரியான ஒரு அளவில் அதை பாகப்படுத்தி எடுத்து அதை வைத்துக்கொண்டு ஒரு மாளிகை அமைக்கிறோம். அதுபோலவே தான் பலவிதமான பிரம்ம சக்திகள், மாயாமையாக இருக்கக்கூடியதான் இந்த பராசக்தி அத்தனை பேரையும் சர்வானுல்லிங்க சாசனாயே நமஹா, சாசனம் பண்ணி நீங்கள் இன்னதை செய்யுங்கோ, உனக்கு இன்ன டியூட்டி, உனக்கு இன்னதான கர்மா அப்படின்னு அமைச்சு கொடுத்து ஒவ்வொருத்தருக்கு அவங்களுடைய வேலையை கொடுத்துட்டா. அவங்க யாரும் அவங்களுடைய வேலையை செய்கிறத தவற மாட்டார்கள். காரணம் என்ன அப்படின்னா ஆர்டர் பராசக்தி கிட்டேருந்து கிடைச்ச ஆர்டர். அவங்களுக்கு மோட்சம் கிடைக்க வேண்டுமானால் இந்த சக்தியினுடைய தேவை. அதனால் மனிதராக இருந்தால் கூட நாமளும் தர்மம், சாஸ்திரம், வேதம், இதிகாச புராணம் போன்றதான இதெல்லாமே இறைவனுடைய வச்சனங்கள் தான். அதை நாம் அனுசரணை பண்ணினோமானா நமக்கு சத்கதி உண்டாகும். நம்மளுடைய ஃபைல் மேல் டேபிளுக்கு அவசரப்படும். அதுலனா சொன்னதை கேட்காத பசங்களை பற்றி யாரும் போதரப்படுறது கிடையாது. ஏன்னா சொன்னதை கேட்க மாட்டேன், தெரிஞ்ச விஷயம். அரக்கர்கள், ராட்சசர்கள், அவங்களுக்கெல்லாம் ஏன் இந்த மாதிரி அவஸ்தை அப்படின்னா அவங்க சொன்னதை கேட்க மாட்டான். அப்போ இறைவனுடைய சாசனத்தை சிரசாக எடுத்துண்டு பயபக்த சிரத்தையோடு யாரெல்லாம் அதை அனுசந்தானம் செய்வார்களோ, அதை அனுகமிப்பார்களோ, அவங்களுக்கெல்லாம் இறைவனுடைய பிரிய புத்திரர், பிரிய புத்திரி ஆகிவிட முடியும். அப்படி இறைவனுக்கு யார் பிரியமாக இருக்கார்களோ அவங்கள பற்றி கவலைப்படுறது இறைவனுடைய வேலை. அனன்யா சிந்தயந்தோமா ஏஜனா பர்யுபாசதே தேஷாம் நித்யாபியுக்தானாம் யோகக்ஷேமம் வகாமியகம். பகவத்கீதையில் கிருஷ்ண பரமாத்மா இந்த திருநாமத்தை சொல்லுகிறார். எந்த விசாரமும் இல்லாமல் எதை செய்கின்ற பொழுதும் நான் கிருஷ்ணார்ப்பணம் இறைவனுக்காக செய்கிறேன்கிறதான பாவத்தோடு செய்யக்கூடியவர்களை அந்த இறைவன் தன்னுடைய ஆத்மாவையும் பிராணனை விட அதிகமாக பிரேமம் செய்வார். அவங்களுடைய எல்லா நல்லது கட்டத்திலையும் பகவான் தலை ஓடுவார். அவங்களை காப்பாற்றுகிறது இறைவனுடைய பொறுப்பாகிவிடும். ஹனுமான் சாலிசாவில் ஒரு உத்தமமான மந்திரம் இருக்கு. உன்னால் ரட்சிக்கப்படக்கூடியவர்கள் யாரை பயப்பட வேண்டும் என்றால் உன்னை பயப்பட வேண்டும் அப்படின்னு ஹனுமானுக்கு சொல்றார் துளசிதாசர். தும் ரக்ஷகோ துமுக்கோ டர்னா,
யாருக்கிட்ட நீ பயப்படணும் அப்படின்னா, ஆஞ்சநேயர் யாரையெல்லாம் காப்பாற்றுகிறாரோ அவள்கிட்ட நீ விளையாடுற நேரத்தில் பயப்பட வேண்டியது அவளே இல்லை, அனுமான பயப்படணும். ஒன்ன பயப்படணும் அவா அப்படிங்கிறார். அப்போ இறைவனால காப்பாற்றப்படக்கூடியவர்களை இறைவன் பார்த்துப்பார் அப்படிங்கிறதான அந்த ஒரு சத்தியத்தை யாரும் புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி யாருக்கும் நாம் கெடுதல் செய்யக்கூடாது. யாரை இறைவன் எப்படி காப்பாற்றுகிறார் என்று நம்மளுடைய இந்த சிறு புத்தியினால் கண்டுபிடிக்கிறது கஷ்டம். எல்லாரையும் இறைவன் ஏதோ ஒரு விதத்தை காப்பாற்றிட்டு வராருங்கிறதும் அனுபவஸ்தர்கள் சொல்கிறார்கள். அப்படி அனைவரையும் காப்பாற்றக்கூடியதான இறைவன் அப்படின்னா நம்ம யாரையுமே உபத்திரம் பண்ணக்கூடாது. எந்த ஒரு பக்தனை நாம் ட்ரபிள் பண்ணோமோ அந்த பக்தன் எந்த தெய்வத்தை உபாசனை செய்கிறாரோ அந்த தெய்வம் இவனை நல்லா துவம்சம் பண்ண ஆரம்பிச்சிடும். அந்த தெய்வத்தால் முடியாது அப்படிங்கிற பட்சம் அந்த தெய்வம் இனியொரு தெய்வத்தை அனுப்பிவிக்கும். அதனால்தான் பிரம்மதேவன் கொடுத்ததான வரத்தை ரெஸ்பெக்ட் பண்ணவும் சேர்ந்துண்டு விஷ்ணு பகவானோ அல்லது ருத்ரனோ சிவனோ வந்து அந்த பாபகர்மியை வந்து நிகிரகம் செய்கிறார்கள். அவங்க டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணலை. பிரம்மா கொடுத்த வரம் ஓகே, ஆனால் பிரம்மாவினால ஒன்றும் பண்ண முடியாது. இவனை வரம் கொடுத்தவன் தானே, வரத்தால் அவனே அழிக்க முடியாதா? முடியாது, டிஸ்ரெஸ்பெக்ட் ஆகிடும். ஆகவே அதை ஒடுக்கிறதுக்காக பராசக்தியினுடைய ஏதாவது ஒரு மாதர்கள் அல்லது விஷ்ணு பகவான் அல்லது ருத்ரமூர்த்தி, ஸ்கந்த பெருமான், மகாகணபதி, ஐயப்பன், இப்படி பலவிதமான தெய்வீக சக்திகளை விட்டு இந்த பிரச்சனையை அவள் சால்வ் பண்ணுவாள். சம்ஹோ தே வில் சால்வ் த ப்ராப்ளம். இப்படி யார் வழியாகங்கிறத பற்றி நம்ம கவலைப்பட வேண்டாம். நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய உபாசனா மூர்த்தி கிட்ட மட்டும்தான் நம்மளோட அக்கௌண்ட்டு. இப்போது ஒரு பேங்கில் வந்து பணம் போட்டு வச்சுருக்கோம். நமக்கு இருக்கிற பேங்கு ஒரு பேங்கோட பேர், அந்த பேங்கில் நமக்கு அக்கௌண்ட் இருக்குது. ஆனால் வேறு ஏதோ ஒரு பேங்கோட ஏடிஎம் கவுண்டர்லேருந்து பைசா விட்ரா பண்ண முடியும். அது எப்படி முடியறது? பிகாஸ் இந்த பேங்க் ஏக்கும் பேங்க் பிக்கும் இருக்கிறதான ரிலேஷன்ஷிப். நீ பணத்தை என்னுடைய பார்ட்டி உன்னோட ஏ அக்கௌண்ட் ஹோல்டர் இந்த பி பேங்கினுடைய ஏடிஎம் அக்கௌண்ட்லேருந்து பணத்தை விட்ரா பண்ணானா ஏ வந்து நான் கொடுத்துக்கிறேன், ஐ கேரண்டி யூ அப்படின்னு சொன்னதுனால இந்த பி இஸ் அலோவிங். அப்போ இந்த பி மாதிரி எண்ணற்ற தெய்வங்களோ தெய்வீக சக்திகளோ உலகம் பூராவும் பறந்துருக்கிறது. அந்த தெய்வங்கள் எல்லாம் ஒருவேளை முடியலை அப்படின்னா இன்னொரு தெய்வத்துக்கிட்ட போய், இந்த ஏடிஎம் கவுண்டரில் இல்லை பணம் அப்படின்னா இன்னொரு கவுண்டரில் போகிறார், அங்கே இல்லைன்னா இன்னொரு டெல்லர்கிட்ட போகிறார். எங்கிருந்தோ அவனுக்கு பணம் விட்ரா பண்ண முடியும். அதுபோல இறைவன் எப்பொழுதுமே நாம் தெரிஞ்சுக்க வேண்டியது ஒன்று தான். நமக்கு இஷ்டமான நம்மளுடைய மனம் யாரிடம் செல்லுகிறதோ அந்த தெய்வீக தத்துவத்தை, அதுவும் பிரம்மன்தான், பிரம்மத்தினுடைய ஒரு பொருள் தான். பிரம்மம் இந்த தெய்வத்தினுடைய வடிவத்தில் இருக்குது அப்படிங்கிறதான முறையில் அத்தனை தெய்வங்களையும் நாம் ஒரே தெய்வமாக பார்த்து பிரார்த்தனை பண்ணலாம். அதுக்கு எந்த விதமான தப்புன்னு சொல்லிட்டு. ஆகவே சண்டிகா என்ற விதானத்துக்கு அப்புறமா நாம் அடுத்தது கற்றுக்க வேண்டியது என்ன அப்படின்னா துர்கா சப்த ஸ்லோகி. துர்கா சப்த ஸ்லோகி மந்திரத்தான், அந்த ஸ்லோகங்களை தான் தினமும் இந்த பாராயண சொற்பொழிவுக்கு முன்னாடி சொல்கிறேன். அது எல்லாரும் ஜெபம் பண்ணணும். அது என்னான்னு இன்னைக்கு தெரிஞ்சுப்போம். இன்னைக்கு அதுதான் சப்ஜெக்ட் நமக்கு. அடுத்ததாக தேவி மகாத்ம பாராயண விதி. இது வந்து பரமேஸ்வரன் பார்வதி தேவிக்கு உபதேசம் செய்கிறதான முறை. பார்வதி பரமேஸ்வர சம்பாதம், பரமேஸ்வர உவாச்சா அப்படின்னு பார்வதி தேவிக்கு தேவி மகாத்மத்தை ஜபம் பண்ணினா என்னென்ன மாதிரியெல்லாம் பலன் கிடைக்கும், எப்படியெல்லாம் ஜபிக்கலாம், இதில் என்னென்ன அர்த்தங்கள் எல்லாம் உண்டு அப்படிங்கிறதா தத்துவத்தை எடுத்து சொல்லுகிறார். அடுத்ததாக ஸ்ரீதேவி மகாத்ம பாராயண சங்கல்பம். எல்லாமே சங்கல்பத்தோடு தான் நாம் ஒரு காரியத்தை செய்ய வேண்டும். சங்கல்பந்தான் மனிதனுடைய வாழ்வே. நாளைக்கு தூங்கி எழுந்திருப்போம் அப்படிங்கிறத சங்கல்பத்தில் இன்னைக்கு வாழறோம். காலையில் சமையல் பண்ணி வைக்கிறோம் மத்தியானம் சாப்பிட்றதுக்காக, மத்தியானம் சாப்பிடுவோங்கிறத நம்பிக்கையில் காலையில் சமையல் பண்ணி வச்சிருக்கார். எல்லாம் அவ்வளோதான். ஸோ எந்த ஒரு பூஜை ஆகட்டும், பாராயணமாகட்டும், ஜபமாகட்டும், தபமாகட்டும், எல்லாத்துக்கும் ஒரு சங்கல்பம் தேவை. சங்கல்பம் இல்லாமல் ஒன்றும் செய்யக்கூடாது வாழ்க்கையில். ஹெட்லைன் இல்லாமல், டேக்லைன் இல்லாமல், க்ளோசிங் நோட்ஸ் இல்லாமல் ஒரு ஸ்டோரி எழுதவே முடியாது. ஒரு கவிதையை உண்டு பண்ண முடியாது. ஒரு கீர்த்தனத்தை உண்டு பண்ண முடியாது. கீர்த்தனத்துக்கும் பல்லவி, அனுபல்லவி, சரணம் அப்படின்னு பద్ధதி இருக்குது. தோடைமங்கலத்துக்கு ஒரு பద్ధதி இருக்குது. தீபப்பிரக்ஷணத்துக்கு ஒரு பద్ధதி இருக்குது. ரதா கல்யாணத்துக்கு ஒரு பద్ధதி இருக்குது. எல்லாத்துக்குமே ஒரு பద్ధதி. அந்த பద్ధதிங்கிறது வந்து ஒரு சங்கல்ப ரூபம். சங்கல்பம் என்றாலே பிரம்மம். பிரம்மத்தினுடைய இன்னொரு அர்த்தம் சங்கல்பம். அதனால் சங்கல்பம் என்பது வந்து ஒரு தெய்வீக கர்மம் அப்படிங்கிறதான அர்த்தம் அதுக்கு வருது. அதுக்கு அடுத்ததாக அந்த சாபோத்தார மந்திரம், அந்த மந்திரம் சொல்லி கொடுத்தா என்னோட அர்த்த வியாக்கியானம் பண்ணணும். அப்புறமா உத்கீலன மந்திரம் அது பண்ணணும். அதுக்கு அடுத்ததாக நவாங்கம் வரும், 9 தத்துவங்கள். அதுதான் அந்த ஞாசம், ஆவாகனம், பராசக்தியினுடைய 64 யோகினி தேவிகளுடைய நாமங்கள், அதுதான் நாமானின்னு பேர் இருக்குது.
அதுக்கு அடுத்ததாக அர்கல ஸ்தோத்திரம், அப்புறம் கீலக ஸ்தோத்திரம், அப்புறம் ஹிருதய ஸ்தோத்திரம், அப்புறமா தள ஸ்தோத்திரம், அப்புறம் தியானம், அப்புறம் கவச்ச ஸ்தோத்திரம். இதுக்கு அடுத்து நவாக்ஷரி, அப்புறமா வைதிக ராத்திரி சூக்தம், தாந்திரிக ராத்திரி சூக்தம், அப்புறமா சப்தசதி ஞாசம். அதுக்கு அடுத்தாக தேவி மகாத்ம பாராயணம் ஆரம்பம். அப்போ இன்னைக்கு நாம் தெரிஞ்சுக்க போகிறது துர்கா சப்தசதி அப்படிங்கிறதான இந்த ஸ்லோகத்தை முதல்ல பாராயணம் செய்ய சொல்லுறார் மகர்ஷிகள் எல்லாருமே. காரணம் என்ன அப்படின்னா, தேவி மகாத்மம் என்பது ஒரு அபரிமிதமான சக்தி உள்ள ஒரு ஸ்தோத்திர வடிவம். அபரிமிதமானது அப்படின்னா அப்படி அபரிமிதமான, இதுக்கு எல்லையே சொல்ல முடியாது, அவ்வளோ சக்தி வாழ்ந்தது இந்த தேவி மகாத்மியம். அப்போ அதுக்கு ஃபவுண்டேஷன் தேவை. ஃபவுண்டேஷன் எப்பேற்பட்ட ஃபவுண்டேஷன்? ரொம்ப ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன் தேவை. பைலிங் டெக்னாலஜி யூஸ் பண்ணி நல்லா 100 அடி 50 அடிக்கெல்லாம் கீழே அஸ்திவாரம் போட்டு அப்புறமா அதுக்கு மேலே 30 மாடி 40 மாடி இருக்கிறதான பில்டிங்கை எழுப்புற மாதிரி இந்த தேவி மகாத்மத்தை ஜெபிக்கிறதுக்கு முன்னாடி என்னெல்லாமோ ஃபவுண்டேஷன்ஸ் ஒர்க் நடக்கிறது. அதெல்லாம் ஆனதுக்கு அப்புறமா தான் 9-10 ஆக்டிவிட்டிக்கு அப்புறமா தான் தேவி மகாத்மியம் ஆரம்பமாகிறது. தினமும் ஒருவர் இப்படி சொல்லுவாரானா அவங்கள பகவான் ரொம்ப சிரேஷ்டமாக வச்சுட்டு இருக்கார். அப்பேற்பட்டவர்களை பரமேஸ்வரன் எவ்வளோ பெரிய மகாத்மாவன் தெரியுமா அப்படிங்கிறார் பார்வதி தேவி கிட்ட. நம்ம இந்த துர்கா சப்த ஸ்லோகி அப்படிங்கிறதான ஸ்லோகத்தை தெரிந்து கொள்ளும். ஸ்ரீ அப்படின்னா மகாலட்சுமி என்கிறதான அர்த்தம், ருத்ரன் அப்படிங்கிறதான அர்த்தம், பிரம்மம் என்கிறதான அர்த்தம், மகாவிஷ்ணுவுடைய தர்மபத்னியான மகாலட்சுமி என்றுதான் அர்த்தம், அஷ்டைஸ்வர்யங்களுடைய நாயகி என்றுதான் அர்த்தம், உத்தமத்திலேயும் உத்தமம் மதிப்புக்குரியதான மகாமந்திரம் ஸ்ரீ. ஆகவே முதல்ல ஸ்ரீ அப்படிங்கிறதா நாமத்தை சொல்லி ஆரம்பமாகிறது. அந்த ஸ்ரீ அப்படிங்கிறதா நாமம் ஸ்ரீ கிடையாது, ஸ்ரீ ஷா. சொல்றத ரொம்ப உச்சாரணத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும். சம்ஸ்கிருத பாஷையினுடைய ஒரு பெரிய கண்டிஷனே இதுதான். காரணம், ஷாவுக்கும் சாவுக்கும் பெரிய வித்தியாசம் உண்டு. ஷா சௌமியத்தை சொல்றது, சா பிரபலத்தை சொல்றது. நீங்க ரெண்டு வித்தியாசம் பார்க்கணும். ஷா அப்படிங்கிறதா நாமம் சமம், அதாவது பொறுமை, சாந்தி. ஷா ஷா ஷா. இந்த ஷா சொல்ற நேரத்திலேயே ஷா அப்படிங்கிறதான இந்த அகாரம் கீழ் நோக்கி இருக்கும். ஷா ஆ ஷா. அதே நேரத்தில் சா அப்படிங்கிற இடத்துல சா ஆ மேல் நோக்கி இருக்கும். இப்போ வாயை பழக்கிற மாதிரி ஓஷ்டம் அதரம். மேலே இருக்கிறதுக்கு பேர் ஓஷ்டம், கீழே இருக்கிறதான லிப்ஸுக்கு பேர் அதரம். சா அப்படிங்கிற நேரத்தில் மேல், ஷா அப்படிங்கிற இடத்துல கீழே. இதுதான் வித்தியாசம் ரெண்டுக்கும் வார்த்தை. அதனால தான் ஸ்ரீ துர்கா அப்படிங்கிறதையும் ஸ்ரீ துர்காங்கிறதுக்கு வித்தியாசம் உண்டு. ஸ்ரீ துர்கா சப்த ஸ்லோகி, துர்கா தேவியினுடைய அபரிமிதமான அர்த்தம், அபரிமிதமான அனுகிரகம், அபரிமிதமான தத்துவம் நிறைந்ததான 7 முக்கியமான ஸ்லோகங்களை முதல்ல நாம் பாராயணம் செய்ய வேண்டும். இந்த ஸ்லோகங்கள் எல்லாம் எங்கிருந்து வந்திருக்கு அப்படின்னா இதே தேவி மகாத்மத்துக்குள்ளேருந்து தான் வந்திருக்கு. பிரதம அத்தியாயம், சதுர்த்த அத்தியாயம், ஏகாதச அத்தியாயம், இந்த 3 அத்தியாயங்கள்ல இருந்து முக்கியமான இந்த ஸ்லோகங்களை தேர்ந்தெடுத்து இதுக்கு சப்த ஸ்லோகி 7 ஸ்லோகங்கள். சப்தகா அப்படின்னா 7 ஸ்லோகம். 7 ஸ்லோகங்களை வரிசையாக படித்து வருவார். இதை படித்து வந்தா இந்த மொத்தம் 700 ஸ்லோகம் இருக்கக்கூடியதான இந்த தேவி மகாத்மத்தை சொன்னத்தினுடைய பலன் கிடைக்கும். அப்போ ரொம்ப சீக்கிரமா குயிக்கா தேவி மகாத்மத்தை சொல்லணும் அப்படின்னா இந்த சப்த ஸ்லோகி மந்திரத்தை சொல்லிட்டா போதும், எல்லாம் அப்படின்னு பகவானே அனுகிரகத்தை செய்யறார். அதுதான் ஸ்ரீ துர்கா சப்த ஸ்லோகி அப்படிங்கிறதான 7 முக்கியமான ஸ்தோத்திரங்கள். பிரதம ஸ்தோத்திரம் 1வது அத்தியாயம் 43வது ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்துல ஞானினாம் அபிச்சேதாம்சி தேவி பகவதி ஹிசா பலாதாகிருஷ்ய மோகாய மகாமாயா பிரயச்சதி. ஞானினாம் அபிச்சேதாம்சி, இது ரொம்ப டீட்டெயிலாக அந்தந்த அத்தியாயங்களில் வரதான ஸ்லோகத்தை டைமில் பார்த்துப்போம். இப்போ அதனுடைய சுருக்கமான அர்த்தத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணோமானா இந்த சப்தஸ்லோகி சொல்கிற நேரத்தில் ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் நமக்கு வரும். ஞானினாம் அபிச்சேதாம்சி, இது ஞானம், ஞானத்துக்கு
ஞானத்தை மறைக்கப்படக்கூடியதான மாயை. இந்த மாயை உருவாக்குவதும் மாயை ஒவ்வொரு ஜீவராசிகளுக்குள்ளேயும் புகுத்துவதும் அந்த மாயை திரும்பி எடுத்துக்கொள்வதும் எல்லாமே மாயாஸ்வரூபிணியான இந்த பகவதியே தான், பராசக்தியை தான் பண்ணுறா. அதனால் அம்பிகை வேணமானா மாயை ஒரு பக்தனுடைய விருப்பத்துக்கேற்றபடி மாற்றிக்கொள்ளக்கூடியதான ஒரு மனப்பான்மையும் சக்தியும் திறமையும் அம்பாளுக்கு உண்டு என்பதுதான் நம்மளுடைய திண்ணம். ஆகவே இங்கே பக்த ஜனங்கள் வேண்டிக் கொள்வது இப்படிதான். சாதா மனிதர்கள், மகர்ஷிகள், மகான்கள் எல்லாம் என்ன பண்ணுறா அப்படின்னா, ஒரு கேவல ஞானியாகவோ சாதா ஞானியாகவோ எல்லாம் பிறந்து பலவிதமான கிரந்தங்களிலிருந்து தத்துவங்களை உணர்ந்து யோக யாகாதி தியானாதி கிருதிகள் எல்லாம் பண்ணி ஒரு குருவிடமிருந்து பல விஷயங்களை கற்று அப்புறமா சொந்த முயற்சியினால் அகம் பிரம்மாஸ்மி அப்படிங்கிறதான ஒரு லெவலுக்கு சேர்றான். அந்த சேர்றதுக்கு இந்த கடைசி செகண்டுக்கு முன்னாடி வரைக்கும் அவன் ஞானி. அந்த தடுப்பு இருக்குது, அதை தாண்டி அந்த பக்கம் போயிட்டா பிரம்மஜானி ஆகிடுவேன். பிரம்மஜானி ஆகிட்டுனா தெய்வமாயாச்சு. அது வரைக்கும் இருக்கிறதா அந்த வித்தியாசம் தான் புரிஞ்சுக்கணும். இப்போது மாயை என்பது 3 விதமான மாயை இருக்கு. மாயை பலவிதமாக இருக்கு, எண்ணற்ற விஷயங்கள்ல மாயை இருக்கு. ஆனால் மாயினுடைய மெயின் கான்செப்டுங்கிறது 3 விதமாக இருக்கு. ஒன்று சுத்தமான மாயை, இன்னொன்று அசுத்தமான மாயை, இன்னொன்று பிரகிருதி மாயை. இப்போ துர்காதேவி என்பவள் 9 வயசு பிராயம் இருக்கு. அஷ்டமி திதி என்று 9 வயசு, அதாவது 0 to 1 எந்த ஒரு கன்னிகையும் பூஜைக்கு அர்ஹதை உள்ளவள் கிடையாது. அவளை கன்னிகா பூஜையில் உட்காத்த முடியாது. பிரதம தினத்தன்னைக்கு 2 வயசு பிராயம், திதியை அன்னைக்கு 3 வயசு பிராயம், திருதியை என்று 4 வயசு பிராயம், அஷ்டமி என்று 9 வயசு பிராயம். இப்போ 9 வயசு இருக்கக்கூடியவள் துர்காதேவி. இந்த 9க்கும் நமக்கு ரொம்ப பெரிய ரிலேஷன்ஷிப் இருக்கு. வாழ்க்கையில நவம் நவம் நவம்னு சொல்லிப்பார்கள். எல்லாமே நவராத்திரி, நவநீதம், நவசக்தி, நவமணி. இந்த 9க்கு ரொம்ப முக்கியத்துவம் இருக்கு ஆன்மீகத்தில். இப்போ ஒரு சின்ன கணக்கு எடுத்து பார்த்தோம்னா, இந்த துர்கை என்கிறதான மகா சக்தி வாழ்ந்தவள் இந்த 9 தத்துவங்களையும் ஒரு மனிதனுக்கு எப்படி ஊட்டுறாள் அப்படின்னு தெரிஞ்சுப்போம். முதல்ல எடுத்து பார்த்தோம்னா ஆணவம், கர்மம், மாயை. இது 3 தான் ஒரு ஜீவாத்மாவை பொறுத்த வரைக்கும் இடையூறுகளாக இருக்கக்கூடியதான தத்துவங்கள். ஆணவம் 2 விதம். ஒன்று சுத்தமான அறிவு, இன்னொன்று அசுத்தமான அறிவு. ஆணவத்துக்கு சுத்தமான அறிவு, அசுத்தமான அறிவு. சுத்தமான அறிவு என்பது அகம் பிரம்மாஸ்மி, நான் பிரம்மன் தான் அப்படிங்கிறதான் கொடுக்கு. அந்த அசுத்தமான அறிவு என்பது அகங்காரம், அகந்தை, கர்வம், ஐ ஆட்டிடியூட். நான் தான் எல்லாம், எனக்கு மேலே யாரும் கிடையாது, இதுக்கு எல்லாம் கீழ்தான். நிறைய அரக்கர்களுக்கு இருக்கிறதான ஞானம் இப்படிதான் ஆறது. ராவணன் சொன்னார், நான் தான் தெய்வம், முதல்ல ராமமான எங்கால நமஸ்காரத்தை பண்ணிட்டு முதல்ல அப்படிங்கிறார். சூரபத்மன் சொல்றார், இது என்ன சின்ன குழந்தை நடக்கக்கூடிய தெரியாத இந்த குழந்தைய என்ன பண்றது வேலையை வச்சுட்டு அப்படிங்கிறார். இவ யுத்தம் பண்றதா? பாலாத்திர அதே மாதிரி சிறு பெண், இந்த குழந்தைகிட்ட நான் என்ன யுத்தம் பண்ணுவேன் அப்படிங்கிறார் பண்டாசுரர். நிமிஷ நேரத்தை தொலைச்செடுத்துட்டா. ஆகவே நம்மளுடைய இந்த நான் அப்படிங்கிறதான அவேர்னஸ், அகம் அப்படிங்கிறதான இந்த அவேர்னஸை நல்ல வழியில் எடுத்துட்டு போகலை அப்படின்னா அது நமக்கு அழிவை ஊட்டும், நிச்சயமாக அதோகதிக்கு கொண்டு போயிடும். அதே நான் என்பது இறைவன், என்னுள்ளே இருப்பது இறைவன், என்னை ஆட்டி படைப்பது இறைவன், என்னுடைய எல்லா செயல்களும் இறைவன், நான் இறைவனுக்காக தான் எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கேன், இறைவன் தான் எனக்கு இந்த வேலையெல்லாம் கொடுக்குறார் அப்படிங்கிறதான பாவனையில் இருந்தோமானா அதுக்கு பேரு சுத்த அறிவு. ஸோ ஆணவம் 2 விதமாக எடுத்துக்கலாம். ஒன்று சுத்தம், இன்னொன்று அசுத்தம். அசுத்தம்ங்கிறது அகங்காரம், ஐ ஆட்டிடியூடு, கர்வம், அதெல்லாம் மோசமான லெவலில் போகும். அப்படி இந்த 2 தத்துவங்கள் இருக்குது. இல்லை, ஒன்று நல்லது, இன்னொன்று கெடுதல். கர்மத்தில் பார்த்தோம்னா 4 விதமான கர்மம்: சஞ்சிதம், வர்த்தமானம், ஆகாமி, பிராரப்தம். சஞ்சிதம், பிராரப்தம், ஆகாமி, வர்த்தமானம், 4 விதமான கர்மா. அடுத்தது மாயை, 3 விதமான மாயை: சுத்த மாயை, அசுத்த மாயை, பிரகிருதி மாயை. ஸோ 2 + 4 + 3 = 9.
அப்போ ஒரு மனிதனை பொறுத்தவரையில் அந்த ஜீவாத்மாவுக்கு அசுத்த அறிவை இல்லாம பண்ணி அசுத்த அறிவினால ஜென்மம் எடுக்க வேண்டி வந்து கொடுத்து. அதனால என்னாச்சு அப்படின்னா இந்த கர்மமும் மாயையும் சுத்தி கொடுத்து. இந்த அசுத்த அறிவை இல்லாம பண்ணி சுத்த அறிவு அப்படிங்கிறதான நான் பிரம்மமே தான், ஜீவோ பிரம்மைவ நாபரா, நான் பிரம்மத்தினுடைய ஒரு பை ப்ராடக்ட், பிரம்மமே தான், நான் இப்ப என்னோட உருவத்தில் இருக்கேன். அது எல்லாம் சேர்ந்தது. எல்லாம் சேர்ந்தது அப்படின்னா 36 தத்துவங்களும் சேர்ந்தது. உடம்பாகட்டும், இல்லை உடம்பில் இருக்கக்கூடியதான பஞ்சேந்திரியங்கள், கர்மேந்திரியங்கள், சப்த தாதுக்கள், பஞ்சபூதங்கள் எல்லாம், அந்த கர்ணம், எவ்ரிதிங் மிக்ஸ்ட். இது எல்லாமே வந்து பிரம்மந்தான் அப்படிங்கிறதான ஒரு கன்விக்ஷன், ஒரு உணர்வு. அதுதான் இங்க சுத்தம். அப்ப அசுத்தத்தை கெடுத்து சுத்தமாக்குறான் இந்த துர்காதேவி. கர்மத்தில் வந்து சஞ்சிதம், வர்த்தமானம், சஞ்சிதம், பிராரப்தம், வர்த்தமானம், ஆகாமி. சஞ்சிதங்கிறது கட்டி கடக்கக்கூடியது. ஒரு வானத்தில் எவ்வளோ மேகங்கள் இருக்கோ அந்த அளவுக்கு பாவம் புண்ணியம் மிக்ஸாக கிடக்கிறது இந்த சஞ்சித கர்மம். அதுக்கு சஞ்சின்னு பேர். ஒரு பெரிய ஒரு பேக்கெட்டுக்குள்ளது கிடக்கிறது. பிராரப்தம் என்பது வந்து சஞ்சிதத்திலேருந்து மெச்சூர் ஆகக்கூடியதான கர்மாக்கள் எல்லாம் பிராரப்தம். பிராரப்த பேசிஸ் படிதான் சரீரங்கிறது ஒன்று கிடைக்கும். அந்த பிராரப்தத்தை அனுபவிச்சுக்கிறதுக்காக சரீரம். வாழ்நாளில் வந்து தேவை இருந்ததும் இல்லாதலையும் எல்லாம் தலையப்பட்டு பல காரியங்கள் சாதிச்சு பல காரியங்கள் சாதிக்காம போனது இதெல்லாம் வந்து ஆகாமி. ஆகாமின்னு நம்ம வந்தது, கச்சாமினா போனது, ஆகாமினா வந்தது. அப்போ நாமளாக வருத்தி கூட்டின்றதான ஒரு எண்ணங்கள் இதெல்லாம் ஆகாமி. இது வந்து டிசைட் பண்ணும் நம்மளுடைய கர்மாவை எப்படிலாம் அடுத்த லெவலில் கொண்டு போனோம் அப்படின்னு. அடுத்தது வர்த்தமானகா. இதெல்லாம் பேஸ் பண்ணி ஃபியூச்சருக்கு வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுவா ஃபைலை. அது எகெயின் சஞ்சிதத்துக்குள்ளே போயிடும். அப்போ சஞ்சிதத்தில் எய்தர் இப்போ ரீசெண்டாக செஞ்சதான பாப புண்ணியத்தினுடைய பலன் இதுக்கு முன்னாடி கட்டி கிடந்ததான பேலன்ஸ் இருக்கிறதுல எல்லாம் மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு திருப்பி அது வெளியில் வரும். தட் ஷுட் பி கால்ட் பிராரப்தம். அதுக்கு பேஸ் பண்ணி ஒரு சரீரம். அப்போ இந்த 4 கர்மாவை நமக்கு அழியணும். ஒரு கர்மாவும் இதில் நமக்கு பெனிஃபிட் கிடையாது. 4 கர்மாவும் அழிஞ்சாகணும். அதை தீர்த்து கட்டக்கூடியவள் துர்காதேவி. அடுத்ததாக சுத்த மாயா, அசுத்த மாயா, பிரகிருதி மாயா. மாயையில் இந்த 3 குவாலிட்டி, 3 குணங்கள் இருக்கக்கூடியதான மாயைகள். மாயை எப்பேற்பட்ட மாயானாலும் பிரச்சனை. நெருப்பில் குழந்தை போய் கை வச்சாலும் சுடும், பெரியவா கை வச்சாலும் சுடும், சுடாமல் இருக்கவே செய்யாது. அதுபோல தான் இந்த மாயை. ஒரு எப்பவுமே ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுறது நல்லது இந்த மாயை கிட்ட. இது 3ம் நம்ம கிட்ட அப்பிரத்யட்சமாக வேண்டும். அப்போ நம்மளோட ரியாலிட்டியை தெரிஞ்சுக்க முடியும். அப்படி ஒன்று அப்படிங்கிறதான இந்த சுத்தம் அறிவு அப்படிங்கிறதான இந்த அகம் அப்படிங்கிறதுக்கு வந்து இந்த 8 பேர், இந்த 8 பேரால் நமக்கு பிரச்சனை தான். அது 8க்குரியதான அஷ்டமி திதியில் வாழக்கூடியதான ஆட்சி செய்யக்கூடியதான இந்த துர்காதேவி இந்த 8 பிரச்சனைகளையும் தீர்த்து அந்த 9வதாய் மாறக்கூடியதான அந்த பரம சத்தியம் அப்படிங்கிறதான அந்த பிரம்மத்தை ஊட்டுகிறதுக்கு பேரு தான் யதார்த்தமான ஞானம். அந்த ஞானம் என்பது வந்து அத்தனை பேரையும் அடக்கி வாழும். ஞானிகள் கூட அது உள்ள மாட்டின்னு விடுவா. ஞானிகளுக்கு கூட அதிலே தப்பிக்கிறதுக்கு வழி இல்லை. இந்த பிரம்மஞானி ஆகிற வரைக்கும் சொல்ல முடியாது. நாட் கேரண்டீட். பகவத்பாதர்கிட்ட யாரோ கேட்குறா, உங்களை மாதிரி இருக்கவாள் எதுக்கு கோவிலுக்கு போனோம், எதுக்கு பூஜை பண்ணணும், ஜபம் பண்ணணும் இல்லை அப்படின்னு. அவர் சொல்றார், நீ சன்னியாசியா அப்படின்னு கேட்ட கேள்விக்கே நான் அன்னைக்கு ஒரு பதில் சொன்னேன் மந்திரமிஸ்ரன் கிட்ட. சன்னியாசியாக முயற்சி பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னார் அவர் பகவத்பாதர். பகவத்பாதர் சாதா ஆள் கிடையாது. சதாசிவன்ல ஆரம்பித்த குரு பரம்பரை அதனோட மத்திய கட்டத்தில் வந்து பகவத்பாதால், அதுக்கு கடைசி கட்டத்தில் வந்து நம்மளுடைய நியரஸ்ட் டான்ஜிபிள் குரு ஆரோ தொட்டு பார்த்து பேசி பழகி சந்தேகங்கள் நிவர்த்தி பண்ணி இருக்கக்கூடிய அந்த ஆச்சாரியன், அது 3வது. அப்போ சதாசிவ சமாரம்பாம் சங்கராச்சாரிய மத்தியமாம் அஸ்மது ஆச்சாரிய பர்யந்தம். இப்போ என்ன வரைக்கும் யாரை ஆச்சாரனா வச்சுட்டு இருக்கேனோ அவர், இது வரைக்கும் இருக்கக்கூடியதான குரு பரம்பரையை நான் நமஸ்காரம் செய்கிறேன் அப்படிங்கிறார். அதுபோல பகவத்பாதா சொல்றார், எதுவுமே கேரண்டி கிடையாதப்பா. கடைசி நிமிஷத்துக்குள்ள மனுஷனுடைய மைண்ட் சேஞ்ச் ஆகும். ஏன்னா இந்த பிரகதி மாயைங்கிறது ஒன்று இருக்கல்லவா, அதனுக்கு சர்டிஃபிகேட் கிடைக்கல அப்படின்னா டவான் தள்ளிவிடுவாள் விட்டு. ஒரு செகண்ட்ல யூட்டர் அடிச்சு விட்டுரும், நம்ம கிட்ட போயிடுவோம். அந்த அந்த காலை தூக்கி அந்த பக்கம் குதிக்கிற வரைக்கும் ஒன்றும் கேரண்டி கிடையாது. அதைத்தாங்க சொல்லி வர்றார். ஞானினாம் அபிச்சேதாம்சி. மகாவிஷ்ணுவுக்கு வந்து அவருக்கு வந்து நித்ரை, யோக நித்ரான்னு பேர் அவருக்கு.
அந்த யோக நித்திரையை மகாவிஷ்ணு என்பவர் தானாகவே ஸ்வீகாரம் பண்ணிக்கிறார். அல்லாம மாயை மகாவிஷ்ணுவை அட்டாக் பண்ண முடியாது. பிரம்மாதிகளும் மாயைக்கு அடிமைன்னு லலிதா சஹஸ்ரநாமத்தில் சொல்றது. இங்கே கொஞ்சம் வித்தியாசமான மார்க்கத்தில் இந்த ஸ்லோகங்கள் இதன் நடுவில் ஸ்லோகமானதுனால இதனுடைய பரிபூர்ணமான அர்த்தத்தை டீட்டெயிலாக அந்த டைமில் கற்று தான் என்னுடைய சுகம் அதிகமாக இருக்கும். அதனோட ரியாலிட்டி அப்போ தான் நல்லா புரிஞ்சுக்க முடியும். அப்போ நீ கொஞ்சம் லைட்டாக தெரிஞ்சுப்போம், ரொம்ப டீட்டெயில் தெரிஞ்சுக்க வேண்டாம். மாயைக்கு பகவான் மேலே எந்த விதமான சுவாதந்திரமும் இல்லை. அதனால மகாவிஷ்ணு சயனம் செய்கிறார், நித்ரா மாயாந்திர போறார் அப்படின்னா அது பகவானுடைய ஸ்வேச்சையாக நடக்கக்கூடியதான ஒரு கர்மா. அதெல்லாம மற்றவங்களுடைய நிலையை பகவானோட கம்பேர் பண்ணக்கூடாது. மற்றவங்க அப்படிங்கிறது ஏஷா மகாமாயா ஞானினாம் சேதாம்சி அபி பலாது ஆகிருஷ்ய மோகாயா பிரயச்சதி. இந்த மகாமாயை என்பது இந்த மகாசக்தி ஞானிகளுடைய மனதையும் அந்த ஆத்மானுசந்தானத்தை நெருங்க விடாம பலாத்காரமாக பிடிச்சிருத்துடும். வேணமானா அந்த பிடிச்சிருத்து முகத்துக்குள்ள மாட்ட வச்சுடும். தேவி பகவதி ஹிசா, அந்த பகவதியினுடைய இச்சை அல்லது அந்த மாயையினுடைய இச்சை ஒருவரை எப்படியாவது மாட்டி விடலாம் அப்படின்னா மாட்ட முடியும். மகாவிஷ்ணு நாரதரை மாயைக்குள்ள மாட்டி விடுறார். மகாவிஷ்ணுக்கிட்ட நாரத மகர்ஷி என்ன சொல்றார், அப்படி என்ன பெரிய மாயை எல்லாரும் சொல்றா, என்ன எஃபெக்ட் பண்ற மாதிரி தெரியலையே அது. பிகாஸ் நான் பெரிய பக்தன், எனக்கு தேவரிஷி பட்டம் இதெல்லாம் இருக்கு, எனக்கு ஒன்றும் இது இன்னும் அஃபெக்ட் பண்ண தோணலை. ஐ எம் எக்ஸப்டட் ஃப்ரம் தட் அப்படின்னு. அப்போ உடனே மகாவிஷ்ணு சொல்றார், நாரதரே தயவு செஞ்சு அந்த வார்த்தையை மட்டும் சொல்லிவிடாத, மன்னிப்பு கட்டுக்கோ இப்பவே, டூ அப்பாலஜைஸ் இம்மீடியட்லி. என்ன நோ என்ன ஹெல்ப் பண்ணாது, எனக்கு நல்ல தெளிவான அறிவு இருக்குது அப்படிங்கிறார். நான் திரும்பவும் சொல்கிறேன், தயவு செஞ்சு அந்த மாதிரி வார்த்தை உபயோகப்படுத்தாங்க. நானே ரொம்ப கேர்ஃபுல் இந்த வார்த்தை யூஸ் பண்ணுறதுக்கு. அது எப்போ நம்மளை கொடுக்கும் தெரியாது, அப்படி இருக்குது இந்த மாயினோட நிலைங்கிறது. அவ்வளோ சுவாரஸ்யமான ஒரு கதை. அதனால தயவு செஞ்சு இந்த வார்த்தையில் இல்லை எனக்கு ஐ ஆம் வெரி ஷுவர். அப்படியா, சரி நான் வச்சுக்கிறேன் அப்படின்னார். பகவான் அவர் ஒரு பெண்ணாக்கி விடுறார். அந்த பெண்ணாக இருந்து குருதவசு கதையெல்லாம் படிச்சுட்டு போகும். தெய்வ பாகவத்தில் ரொம்ப பிரபாதமான கதை. அதெல்லாம் கடைசியில் போரும் நாய் ஒரு குளத்தில் முங்கி எழுந்து அவர் பெண்ணாக்கி விட்டார். பகவான் கிருஷ்ணர் அங்கேயிருந்து அப்பிரசிஷமாய் ஓடிட்டார். இவர் வெளியிலேருந்து நிற்கிறார். ஒரு ராஜா பார்த்தார், அழகான பெண்ணு, சரி கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படிங்கிறா. சரி ஆகட்டும் அப்படின்னா அவள் குழந்தது. அது யுத்தமாச்சு. அவள் 84,900 குழந்தைகள் பிறக்கிறது. மொத்தத்தை போர் கடைசியில் கிருஷ்ணா ஆர்த்திரத்ராண பராயணா, என்னை காப்பாத்து முடியலையே, மாயை இவ்வளோ பெரிய சக்தியான தேவையில்லாமல் வார்த்தையை விட்டு மாட்டின்னு விட்டேனே, பகவானே என்னை காப்பாத்துன்னு பகவான் நிற்கிறார். நாரதரே என்ன ஆச்சு போ, மாயை எஃபெக்ட் பண்ண நீங்கள்லாம் பரமஜானிகள் இல்லவா, என்னதுக்கு பயம்? பகவான் போரும் எனக்கு புரிஞ்சுன்னு விட்டேன். நான் உங்களோட விளையாட்டு எங்கிட்ட வேண்டாம், தயவு செஞ்சு ப்ளீஸ் என்னை காப்பாற்றுங்க அப்படின்னா. சரி அதே குளத்தில் போய் முங்கி எழுந்துரு அப்படின்னார். முங்கி எழுந்து திருப்பி நாரதராயிட்டார். ஸோ மாயா என்பது அவ்வளவு சக்தி வாழ்ந்த ஒரு தத்துவம். அப்பேற்பட்டதான அந்த மாயை என்ன பண்ணும் அப்படின்னா, மகா ஞானிகளை கூட இந்த ஆத்மானுபந்தத்திலிருந்து ஆத்மாதான் நான் அப்படிங்கிறதான உணர்வை ஆத்மானுசந்தானத்துக்கு அனுவாதம் கொடுக்காமல் ஆத்மாவில் லயமாகறதுக்கு தான் ஜீவாத்மா கிடையாது, பரமாத்மாவே தான் அப்படிங்கிறதான அந்த உணர்வு தான் பரமஜானியினுடைய மகத்துவம். அந்த லெவல், அந்த லாஸ்ட் ஸ்டேஜ் வர நேரத்தில் கூட ஒருத்தனை பலாத்காரமாக பலாதா கிருஷ்ய மோகாயா மகாமாயா பிரயச்சதி. பலாதா கிருஷ்யம் பலம் கொடுத்து இழுக்கிறது மகாமாயா என்கிறதான மகாசக்தி. மகாமாயா பிரயச்சதி. அப்பேற்பட்டதான இந்த மகாமாயைக்கு நாம் தப்பிக்க வேண்டுமானால், இந்த மாயிடமிருந்து தப்பிப்பதற்கு இந்த மாயையினுடைய ஜனனியாக இருக்கக்கூடியதான மகாமாயை அந்த தேவியான நீ உன்னுடைய அனுகிரகத்தினால மட்டும்தான் எனக்கு இந்த மாயை ஜெயிக்க முடியும். மாயை ஜெயிக்காமல் இந்த 9 டிக்கெட் சொன்னோம் நம்ம, இந்த ஆணவம் கர்மம் மாயா, இந்த 9 பேரையும் ஜெயிச்சு நான் உன்னோடு பரிசுத்தமான ஆத்மபுத்திரன் ஆகிறதுக்கு இல்லை ஆத்மபுத்திரி ஆகிறதுக்கு என்ன வழியோ அது நீ தான் எனக்கு காமிச்சு கொடுக்கணும். மகா திரிபுரசுந்தி என்பவள் இந்த மாயா சக்தி பரபிரம்மஸ்வரூபத்தினுடைய சக்தி ஸ்வரூபிணியாகவும் ஷட் ஐஸ்வர்யம் இருக்கக்கூடியவளும் ஆகவள். ஆகவே இந்த ஐஸ்வர்ய
தேவதையான இந்த பராசக்திக்கு ஷாட்குண்ய பரிபூரிதாயே நமகான்னு பேரு. 6 குணங்கள் இருக்கக்கூடியவள் தான் பகஸ்வரூபிணி. ஐஸ்வர்யஸ்ய சமக்ரஸ்யா வீரஸ்யா யசஹஸ்யா ஞான வைராக்கியோச்சைவா ஷண்ணாம் பக இதீரணா. ஐஸ்வர்யம், வீரம், கீர்த்தி, ஸ்ரீஞான, வைராக்கியம், இந்த 6ம் பரிபூர்ணமாக இருக்கக்கூடியதுக்கு பேரு பகம். அந்த பகத்தை ஆளுகின்றவள் என்பதனால, அது இருக்கக்கூடியவள் என்பதனால அந்த சக்திக்கு ஷடேஸ்வர்ய பூர்ணையான பகவதி என்றதான பேர் வருது. ஆகவே பகவதியான தேவி பகவதி ஹிசா, நீ என்ன பண்றாய், என்ன தயவு செஞ்சு மாயை என்ன ஒரு பக்கம் இழுத்துட்டு போகிற நேரத்தில் நீ என்ன பண்றாய் அப்படின்னா, பலாத்காரமாக அந்த மாயை என்னிடம் பிரயோகம் செய்யாமல் அந்த மாயிடமிருந்து என்னை காப்பாற்றி எனக்கு ஞானத்தை கொடுமா. மகாவிஷ்ணு எப்படி அந்த பதத்தை அடைந்தாரோ அவரோட இச்சைக்கு ஏற்ற மாதிரி இந்த மாயை வா என்ன தூக்கம் பண்ணு, மாயை போ என்ன தூக்கத்தின் எழுப்பு. நான் எப்போது ப்ராக்டிஸ் பண்ணுவேன் தூங்குற நேரத்தில். நான் இதுக்கு முன்னாடி உபன்யாசத்தை கூட சொல்லியிருக்கேன். நான் படுக்க போகிற நேரத்தில் அம்மா வா 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 எங்கூட வந்து படுத்துக்கோ, வெங்கி பாப்பா தூக்கம் பண்ணு அப்படின்னு ஒரு 2-3 நிமிஷம் தூங்கியே போயிடுவேன். நான் தூங்கி எழுந்திருக்கிற நேரத்தை நான் எழுந்திருப்பேன். என்னோட ரைட் சைடோ லெஃப்ட் சைடோ தடவி பார்ப்பேன், நாங்கள் அம்மா தாய் படுத்திருந்தாளா இல்லை எழுந்து போயிட்டாளா அப்படின்னு. இது நான் ஒரு தமாஷ்க்கு சொல்லலை, திஸ் இஸ் ரியாலிட்டி. இப்படியெல்லாம் நாம் ஆன்மீகத்தை அனுபவிக்க நம்மளுடைய சொல்லு செயல் உடம்பில் இருக்கிறதான ஒவ்வொரு அங்கங்களும் ஒவ்வொரு மயிர்கூச்சல்கள் கூட நமக்கு சாதகமாகி மாறும் இந்த உபாசனையில். இதுதான் சாதனா காலம்னு பேர். இந்த மாதிரி சாதனா காலங்களில் பலவிதமான அனுபவங்களை நாம் அடைந்து ஞானத்தை பெருக்கிக் கொள்ள வேண்டும். இந்த ஞானத்தில் வரக்கூடியதான ஒரு சித்தி அடைய வேண்டும், ஞான சித்தி. அதாவது ஞானம் எந்த அளவுக்கு நாம் ஒரு 50 கிலோ ஞானத்தை நாம் கற்றுன்னு இருக்கோம் அப்படின்னா, ஒரு 100 கிராமாவது அது அனுபவத்தில் இருக்கணும், இல்லை 1 கிலோவாவது அனுபவத்தில் இருக்கணும். நான் கிலோ லிட்டர்லாம் இங்கே தாரதமைப்படுத்தல, ஒரு அப்ராக்சிமேட் ஒரு ஹைப்போதட்டிக் கேஸ் சொல்கிறேன். அப்போ சப்போஸ் 100 கிலோ இருந்து இல்லை 100 லிட்டர் இருந்து அப்படின்னா 1 லிட்டராவது நமக்கு ஞானம் அனுபவத்தில் இருக்கணும். துஷ்ட அனுபவங்கள் நிறைய இருக்கும் நம்ம வாழ்க்கையில், நல்ல அனுபவங்கள் ரொம்ப கம்மியாக தான் இருக்கு. சில பேர் பஜனை பண்ணுறேன் பூஜை பண்ணுறேன் அப்படின்னு 7 மணி நேரம் உட்காந்து மண்டையை போட்டு உடச்சுப்பா பகவானுக்கு முன்னாடி. ஒரு நிமிஷமோ அரை நிமிஷமோ கூட பகவானும் தானும் ஐக்கியமாக இருக்க மாட்டாதுல்ல. என்ன பண்ண முடியும்? எகெயின் ஹி ஹேஸ் டு பிராக்டிஸ். ஒரு ஆப்ஷனே கிடையாது. அப்போ மொத்தம் ஞானத்தினுடைய எத்தனை பங்கு நாம் அனுபவிச்சிருக்கோங்கிறத எல்லாரும் ஹோம்ஒர்க் பண்ணி பார்க்கணும், ஒரு ஸ்வாட் அனாலிசிஸ் பண்ணி பார்க்கணும். நம்ம இவ்வளோ இத்தனை வருஷமா நம்ம ஜபிச்சிருக்கோமே. இப்போ நான் லலிதா சகஸ்ரநாமம் ஒரு பேசிக் அனுமானம் கணக்கு போட்டு பார்த்தேன். நான் 18 வயசுல இதை ஆரம்பிச்சிருப்பேன் வச்சுக்கோங்களேன். என்னோட லலிதா சகஸ்ரநாம ஜபம் பரிபூர்ணமாக, அதாவது பூர்ண அறிவோட. அப்போ எவ்வளோ ஆச்சு? ஒரு 40 வருஷம். 40 வருஷம் அப்படின்னா ஒரு நாளைக்கு 2 தடவை லலிதா சகஸ்ரநாமம் ஜபிச்சா, ஆவரேஜ் ஒரு நாளைக்கு 2 தடவை ஜபிச்சாச்சுன்னா கிட்டத்தட்ட 28,000 தடவை லலிதா சகஸ்ரநாமம் ஜபிச்சிருக்கு. அந்த 28,000 தடவை லலிதா சகஸ்ரநாமம் ஜபிச்சதுல ஒரு 1000 தடவையாவதும் பகவதியோட ஒரு ரொம்ப நெருக்கமான ஒரு இன்டிமேட் ஒரு சிச்சுவேஷன், ஒரு சூழ்நிலை வந்திருக்காதா? வந்திருக்கும் அப்ராக்சிமேட்லி. இல்லை ஒரு 2000, இல்லை ஒரு 5000. இப்படி நாம் ஓரோ நேரத்திலையும் பகவானுடைய கிருத்திகளை சொல்கிற நேரத்தில், சொற்பொழிவு கேட்குற நேரத்தில், ஸ்லோகங்கள் ஜபிக்க பண்ணுற நேரத்தில், மந்திரங்கள் சொல்கிற நேரத்துல எல்லாம் நாம் எந்த அளவுக்கு அதை அனுபவிக்கிறோம், ஹவு மச் வி ஆர் ஓனிங், இல்லை அந்த ஷேர் ஓனிங் 100ல் எத்தனை பர்சன்டேஜ் என்னுடையது எப்படி ஆகும்னா, நான் அதை அனுபவிச்சுட்டோமா போகம், அதை நாம் அனுபவிச்சோமா அது என்னுடையது, நான் அனுபவிக்கலையே அப்படின்னா என்னுடையது கிடையாது அல்லவா? அப்போ ஓரோ நாமும் பகவானுடைய சொல்லுகிற நேரத்திலையும் நாம் அதை அனுபவிச்சா மட்டும்தான் அது நம்மளுடையதாகிறது. அதுதான் ஞானம். இந்த அனுபவிக்காதது எதுவுமே ஞானம் கிடையாது, அது அசுத்த ஞானம். இதுதான் பிரதம ஸ்லோகம். அடுத்த ஸ்லோகம் என்னது? 4வது அத்தியாயத்தில் 17வது ஸ்லோகம். இது பிரதம அத்தியாயத்தில் 43வது ஸ்லோகம். ஞானி நாமபி தேஜாம்சி. 2வது சாப்டர் 4 17வது ஸ்லோகம். துர்கே ஸ்மிருதா ஹரசி பீதி அசேஷ சந்தோஹோ ஸ்வஸ்தேஹி ஸ்மிருதா மதிமதீவ சுபாம் ததாசி தாரித்ய துக்க பயஹாரிணி காத்வதன்யா சர்வோபகாரகரணாய சதார்திர சித்தா. துர்கே ஸ்மிருதா அசேஷ ஜந்தோஹோ பீதிம் ஹரசி. பலவிதமான பயம் நமக்கு உண்டு வாழ்வில். நாம் பிறந்ததே பயத்தில், வாழறதும் பயத்தில், இறந்து போகிறதுக்கு அதை விட பெரிய பயம். அதுக்கப்புறம் என்ன ஆகுங்கிறது அதை விட பெரிய பயம்.
எல்லாம் பயம் பயம் பயம், பயத்தை தவிர வேறு ஒண்ணுமே இல்லை. திரிகாலங்களிலேயும் பயம். இந்த பயத்தை போக்கணும். யாருக்கு பயம் இருக்காது? ஞானிக்கு பயம் இருக்காது. எவன் ஞானி? இறைவனை உணர்ந்தவன். இறைவன் தான் நம்மளை காப்பாற்றுறார், இறைவன் தான் நம்மளை செய்ய வைக்கிறார், இறைவன் தான் நம்மளுடைய எல்லாம் அப்படிங்கிறவனுக்கு பயப்பட வேண்டியதன் அவசியம் இல்லை அப்படின்னு அனுபவஸ்தர்களுடைய ஒரு அனுமானம். அதனால்தான் அறிவாளிக்கு பயம் இருக்காதுன்னு சொல்ல காரணம். இதுக்கு வேதாந்தத்தில் நிறைய கதைகள்லாம் உண்டு. பாம்பு, கயிறு. இது இப்போ கயிறை பார்த்து பாம்புன்னு நினச்சிக்கிட்டு அன்றைக்கி ராத்திரி பூரா தூங்காமல் இருக்கிறது. காலையில் பொழுது விழுந்து ஜன்னலை திறக்கிற நேரத்தில் தெரியவங்க கயிறு போட்டு வச்சுருந்தாரோ அப்படின்னு. கஷ்டம். அந்த 8 மணி நேரம் சுகமான தூக்கம் போச்சு. அப்போயே ஒரு லைட்டை போட்டு பார்த்து பாம்பா இல்லை கயிறா அப்படின்னு இருந்தால் வேலை விட்டுறதுக்கு சுகமாக தூங்கி அங்கே படுத்து தூங்கியிருக்கலாம், அந்த கயிறை தலைகாணியாக வச்சுட்டு. இதுதான் ஒரு வித்தியாசம். ஆகவே துர்கே ஸ்மிருதா அசேஷ ஜந்தோஹோ, எல்லா விதமான ஜந்துக்களும் மனித ஜென்மாவை அட்டாக் பண்ணுறதுக்கு நடக்கிறது உலகத்தில். அது பசுவர்க்கங்கள் ஆகட்டும், காமம், குரோதம், லோபம், மோகம், மதம், ஆச்சரியம் அப்படிங்கிறதான 6 மிருகங்கள், 6 விலங்குகள். இவங்களாகட்டும் எல்லாருமே நம்மளை அட்டாக் பண்ணுறதுக்குன்னே நடக்கிறா. ஏன்னா இந்த மனிதனுக்கு ஒருவனுக்கு மட்டும்தான் ஆத்ம சாட்சா்காரம் பண்ண முடியும். அவனுக்கு ஒருவனுக்கு மட்டும்தான் மோட்சம் கிடைக்கும். வேற யாருக்கும் மோட்சம் கிடையாது. முக்தி உண்டு. அப்ப அவங்களுக்கெல்லாம் ஒரு கைண்ட் ஆஃப் பொறாமை. இவன் ஏன் இந்த லெவல்ல போயிட்டு இருக்கான், இப்படி போனா இவன் மோட்சம் கிடைச்சிருமே, இவனை எப்படியாவது போட்டு இழுத்து போடணும். சில பேர் சொல்லுவா இல்லையா, என்னோட 2 கண்ணு போனா ஒரு கண்ணாவது போகணும் அப்படின்னு. அத மாதிரி இதுகளுக்கு பொறாமை ரொம்ப அதிகம். இந்த 6 பேர், 6 திருடர்கள் 6 மகா மிருகங்களாக நம்ம கூடவே வாழ்ந்து வரார்கள். நாம அவங்களுக்கு நிறைய தீனி போடுறோம். தீனி கொஞ்சம் நெஞ்சமாவா போடுறோம். அதுகளுக்கு அந்த தீனி போடப்போ அது ரொம்ப ஆக்கிராந்தமாக பெருசாகிறது. எதுக்கு தீனி போடலையோ அது தூங்கிட்டே இருக்கு, அது செழிப்பற்று கீழே போயிட்டே இருக்கு, அது இறந்து போயிருக்கு. அந்த லெவல் இருக்கு. ஞானத்துக்கு தீனி போடணும், அப்ப ஞானம் வளரும். ஞானத்துக்கு தீனி போடாமல் இருந்தால் என்ன ஆகும்? அது சுருங்கி 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 செத்துழியும், ஞான சூன்யமாக செத்து போண்டிருக்கும். புரியுதா? ஆனா காமம், குரோதம், லோபம், மோகம், மதமாசத்துக்கெல்லாம் நம்ம நிறைய தீனி போடுறோம். எக்கச்சக்கமான சினிமா இருக்கு, சீரியல்ஸ் இருக்கு, ஜனங்கள் இருக்கா, போக்குவரவுக்கு எல்லா விதமான ஃபைனான்சியல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்கு, ஹாஸ்பிட்டல் இருக்கு, பலவிதமான நம்மளை சுற்றியும் நமக்கு இந்த 6 பேருக்கு சாப்பாடு போடுறதுக்கு தான் எல்லா விபவங்களும் உலகத்தில் இருக்கு. ஞானத்தை சாப்பாடு போடுறதுக்கு கிரந்தங்கள் இருக்கு. தேவி மகாத்மியம், பாகவதம், புருஷ சூக்தம், கிருஷ்ணாஷ்டோத்திரம், கீதை, ராமாயணம், மகாபாரதம். இப்பேற்பட்டதான தீனி 6 சாப்பிட்றது இல்லை. இது சாப்பிட்டா ஞானம் வளரும். ஞானம் வளர்ந்தா மோட்சம் கிடைக்கும். இதுதான் வித்தியாசம். அப்போ துர்கா ஸ்மிருதா அசேஷ ஜந்தோஹோ பீதிம் ஹரசி, எல்லா ஜந்துக்களும் பராசக்தியான இந்த துர்கையை பார்த்தா பயப்படும். சர்வ ஜந்துக்களும் உலகத்துல பிரம்மாதிகள்ல இருந்து சர்வ ஆளுகளும் பயப்படக்கூடியதான ஒரே ஒரு சக்தி இந்த துர்காதேவி. அப்பேற்பட்டதான துர்கையை ஸ்மரணம் செய்யக்கூடியவர்களுக்கு திருடர்களாலேயோ வியாக்ராதி ஹிம்ச மிருகங்களாலேயோ அவர்கள் மூலமாக உருவாகக்கூடியதான எந்த விதமான ஒரு பாதிப்பும் அட்டாக்கும் எந்த இடங்கள்ல வச்சு நமக்கு ஏற்படாது. ஒருவேளை நமக்கு ஏதாவது ஒரு துர்கடமான இடங்கள்ல போய் நாம மாட்டின்னுட்டோம், இந்த மாதிரியான துஷ்ட ஜந்துக்களுடைய அட்டாக் நமக்கு வரப்போறது அப்படிங்கிற நேரத்துல அந்த இடத்துல வச்சு நாம் ஸ்மரண பண்ணினா கூட போரும். பராசக்தியோட இந்த பாதமலர் போன்றதான திருவடிகளை தியானம் செஞ்சு விட்டாரானால் அவனுக்கு பயம் அசேஷம் இல்லாமகிவிடும், பயம் போகிவிடும். ஆனா ஒரு விஷயம் ரொம்ப கிளீனா தெரிஞ்சுக்கணும். சும்மா ஒரு ஆபத்து வந்துட்டு அப்புறம் அங்கே போய் உட்காந்துட்டு ஒரு தடவை இந்த துர்கே ஸ்மிருதாசி ஏ பகவதி வரலை அவனு வராது. நம்பிக்கை கன்விக்ஷனாக இருக்கணும், அண்டர்ஸ்டாண்டிங்காக இருந்தால் போராது. அதாவது நம்பிக்கைனா உயிர் போனாலும் போகட்டும், அம்பாள் என்ன காப்பாத்திப்பாள், அப்படி ஒரு உயிர் போற பட்சம் அம்பாள் என்ன பலி எடுத்துருக்கா அப்படிங்கிற லெவலுக்கு வரும். அதுக்கு உதாரணம் யாரு அப்படின்னா பிரஹ்லாதர். என்ன மாதிரி வேணா ட்ரீட்மெண்ட் பண்ணினேன், வருஷத்தை கூடு, தள்ளிவிடு, சமுதிரத்தை போடு, கல்லை கட்டி தண்ணியில போடு, என்ன வேணா பண்ணிக்கோ, நீ என்ன என்னோட தெய்வம் காப்பாற்றும். அதுதான் உத்தம ஞானம். அப்ப இந்த உத்தம ஞானம் இல்லாம அரகுர ஞானத்தில் இருந்தவங்களுக்கு தான் ஒருவேளை இந்த இறைவனுடைய அனுகிரகம் கிடைக்காம அவங்களுக்கு உத்திஷ்டகாரம் நடக்காம போகும். அவங்க குத்தம் சொல்ல ஆரம்பிச்சிருவா தெய்வத்தை. எல்லா விதமான ஜந்துக்களிடம் இருந்தும், அது 4 காலிகளாகட்டும், 2 காலிகளாகட்டும், இல்லை காலே இல்லாதவர்களாகட்டும், அனங்கன் ஆகட்டும், அனங்கன் காமன், பிரதி காமன், அனங்கன் யாராக இருந்தாலும் இருக்கட்டும், அத்தனை பேருடைய பயத்திலிருந்தும் நம்மளை காப்பாற்றுறதுக்கு உத்தமமான மார்க்கம் இந்த துர்காதேவியினுடைய பாதபங்கஜங்களை தியானம் செய்து. ஸ்வஸ்தைஹி ஸ்வதாக அதீவ சுபாம் மதிம் ததாசி, பலாசக்தி இல்லாம
அதாவது ஒன்று செஞ்சா எனக்கு இது வேணும் அப்படிங்கிறதான பலனை எதிர்பாராமல், பலத்துக்கிட்ட ஆசை இல்லாமல், அதனுடைய என்ன கிடைக்கும் அப்படின்னு எந்த விதமான ஒரு ஆசை கூட இல்லாம அம்பாளை தியானம் செஞ்சா, ஸ்மரண பண்ணினா, அவனுக்கு சுத்தமான புத்தியை நீ கொடுக்கிறாய். ரொம்ப முக்கியம். பகவான் புத்தி ரூபேனா மனிதனுடைய வாழ்வில் இன்வால்வ் ஆகிறார். அப்ப இறைவன் நம்மிடம் கான்டாக்ட் வச்சுக்கிறது புத்தி ரூபம்னு பல இடங்கள்லாம் சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம் இல்லவா? அதனால பராசக்தி என்ன பண்றான்னா நல்ல புத்தியை கொடுக்கிறார். ஒரு மனிதனுக்கு ஒண்ணுமே இல்லாட்டால் நல்ல புத்தி இருந்தா அவர் எப்பேற்பட்ட புத்தி அப்படின்னா, இறைவனையும் பெரியோர்கள் சொன்னதையும் மதிக்கக்கூடியதான புத்தி இருந்தாலே இந்த ஜென்மா தப்பிச்சுக்கும். அதனால சுத்தமான புத்தியை எனக்கு தந்து என்னையும் நீ அனுகிரகம் செய்வாய். பலாசக்தி இல்லாம ஒரு மனிதன் கர்மா செஞ்சானால் அவனுடைய புத்தி சுத்தமாகிறது. அந்த புத்தி சுத்திக்கு பேரு தான் மோட்சம். அப்போ பலேச்சை இல்லாமல் கர்மம் செய்யக்கூடியதான புத்தி உள்ளவன் நிச்சயமாக மோட்சத்தை அடைவான். துர்கே ஸ்மிருதா ஹரசி பீதி அசேஷ ஜந்தோகோ, எல்லா விதமான பயத்திலிருந்தும் என்னை காப்பாற்றி அதை போக்க வைத்து எனக்கு ஸ்வஸ்தேகி ஸ்மிருதா, ஸ்வஸ்தி அப்படின்னா கம்ஃபர்டபுளாக உட்கார்ந்த இடத்துல இருந்து எல்லாம் சாதிக்கக்கூடியதான எந்த விதமான பிரச்சனையும் ஜாஸ்தி ஒன்றும் பண்ணாம உட்கார்ந்த இடத்துல நிதானம் அப்படியே பிரார்த்தனை பண்ணிட்டாலே போதும். அதிமதீவ சுபாம் ததாசி, சுபம் அப்படிங்கிறதான மதியை, மதி புத்தி திதி இதெல்லாம் படித்தோம் இல்லவா இதுக்கு முன்னாடி? அந்த மதி என்றால் புத்திங்கிறதான அர்த்தம் உண்டு. ஆகிய புத்தியினுடைய இன்னொரு பேர் தான் மதி. அப்போ சக்தி என்ன பண்றா அப்படின்னா இந்த புத்தியை, சுபமான புத்தியை தந்து மனிதனுக்கு மோட்சத்தை கொடுக்குறா. ஜீவனுக்கு மட்டும் கிடைக்கிற மோட்சம் கிடையாது இது. இந்த ஜந்துக்கள், பிராணிகள், பயப்படுத்தக்கூடியவர்கள், இவர்களிடமெல்லாம் நாம் பயப்படுறோம் அல்லவா, அந்த பயத்தை போக்குறதுக்கு பேர் முக்தி. அப்பேற்பட்டதான ஒரு மோட்சத்தை நீ சர்வசாதாரணமாக உன்னுடைய தயவு இருந்தால் அவங்களுக்கு நீ கொடுப்பாய் அப்படிங்கிறதுல எனக்கு எந்த விதமான சந்தேகம் இல்லை. அதனால நான் உங்கள்கிட்ட பேர்பட்டதான ஒரு பிரார்த்தனையை செய்கிறேன் அப்படிங்கிறதான அர்த்தம் இதுக்கு இருக்கு. வர்ணாசிரம தர்மங்கள் ரொம்ப முக்கியமானவை. அதில் கிரகஸ்தாசிரமிக்கு கிடைக்கக்கூடியதான முக்தி ரொம்ப சிறப்பு. ஏன்னா கிரகஸ்தாசிரமி எல்லா சுகபோகங்களையும் அனுபவிக்கிறான். அதே நேரத்தில் பகவத் ஸ்மரணையோட பகவானை தன் கூடவே வைத்துக் கொள்கிறார். இதுக்குதான ஒரு பெரிய அட்வான்டேஜ் இந்த கிரகஸ்தனுக்கு என்ன அப்படின்னா, கிரகஸ்தன் பகவானை தன்னுடைய ஃபேமிலி மெம்பரா வச்சுக்கிறார். அதே நேரம் பிரம்மச்சாரி இறைவனை புஸ்தக ரூபத்தில், கிரந்த ரூபத்தில், ஞான ரூபத்தில் வழிபடுறார். கிரகஸ்தன் இறைவனை ஒரு சுவாமினியாக தன்னுடைய குடும்பத்தில் ஒரு அங்கமாக வைத்துக்கொண்டு குல தேவதை அல்லது கிரக தேவதை அல்லது உபாசனா தேவதை அல்லது குல தேவதை அப்படிங்கிறதான பேரில் பகவானை ஒட்டியே வாழறார். நம்மளாம் எப்படிலாம் டெய்லி காலையில் தூங்கி காரியங்கள் எல்லாம் பண்ணி சாப்பிட்டு படுத்துங்கிறோமோ அதே மாதிரி பகவானை ஒரு வீட்டில் ஒரு அங்கமாக வைத்து மகிழ்கிறவன் கிரகஸ்தாசிரமி. ஆனா இந்த ப்ரிவிலேஜ் வானப்பிரஸ்தனுக்கும் இல்லை, சன்னியாசிக்கும் இல்லை, பிரம்மச்சாரிக்கும் இல்லை. புரியுதா? அப்ப இந்த கிரகஸ்தாசிரமிக்கு பகவான் கொடுத்திருக்கக்கூடியதான ஒரு ரெஸ்பெக்ட் எவ்வளவு இருக்கு பார்த்துக்கணும். அவங்களுக்கு யாருக்கும் இந்த பகவான் அப்படிங்கிற கூடி இருக்கிறவராக பாவனை இல்லை. எங்கேயோ இருக்கிற ஒரு தத்துவத்தை தேடி தேடி போறோம் அப்படிங்கிறதான எண்ணம் தான் அவங்களுக்கு. ஆனா கிரகஸ்தாசிரமி தம் வீட்டுக்குள்ள இப்போ கணவன் மனைவி 4 குழந்தைகள் 6 பேர்னா பகவான் சேர்த்து 7 டிக்கெட் வீட்டுக்குள்ள. அப்ப ஏதாவது சமையல் பண்ணா பகவானுக்கு ஒரு போர்ஷன் நிவேத்தியம் இவங்க சாப்பிடுவா. ஏதாவது ஒரு நல்ல விஷயங்கள் நடக்குது அப்படின்னா பகவானுக்கு முதல்ல பத்திரிகை பகவான் கிட்ட கொடுப்பா, பகவானை இன்வைட் பண்ணுவா, பகவானுடைய பெயரை சொல்லி பத்திரிகை அடிப்பார்கள். எல்லாத்துக்கும் பகவான் 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 பகவான். பகவான் இல்லாம வாழ்க்கையே இல்லை கிரகஸ்தாசிரமிக்கு. அதனால கிரகஸ்தாசிரமம் ரொம்ப ஸ்ரேயஸானது, ரொம்ப முக்கியமானது, ரொம்ப மதிப்புக்குரியது. ஆக்சுவலி பகவானுக்கு ரொம்ப பிடிக்கும் கிரகஸ்தாசிரமியை. மற்றவங்கெல்லாம் 24 மணி நேரம் பிரார்த்தனை பண்ணாலும் பகவான் ஒரு வேளை திரும்பி பார்க்க மாட்டாங்க. கிரகஸ்தாசிரமி ஒரு நிமிஷம் கிருஷ்ணா அப்படின்னா போரும், ஹே பகவதி அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டா போரும், அந்த திறக்கிலே அவன் என்ன கூப்பிட்டான் பார்த்தியா அப்படின்னு உருகக்கூடியதான மனம் அந்த சக்திக்கு உண்டு. ஆகவே அந்த கார்கிய முக்தி அப்படிங்கிறதான கார்க முக்தியை பக்தனுக்கு ரொம்ப வேகமாக கொடுக்கக்கூடியவள். ஆகவே பராசக்தி மோக்ஷதாயினி அப்படிங்கிறதான பேரு. அந்த மோக்ஷதாயினியாக இருக்கக்கூடியதான தேவி இகத்திலையும் பரத்திலையும் சுகத்தை கொடுக்கக்கூடியவள். ஐஹிக சுகம்னு பேர் அதுக்கு. அந்த சுகம் எல்லாமே தேவிதான், நீதான். அந்த சுகத்தை நாங்கள் நீ எங்களுடைய ஃபேமிலியில் இருக்கிற மெம்பராட்டமா இருந்து அனுபவிக்கிறோம். அதனால தாரித்ர துக்க பயஹாரிணியாக இருக்கக்கூடியவள் தேவி. எல்லா விதமான துக்கங்களையும் மாற்றி தாரித்ர துக்க பயஹாரிணி காத்வதன்யா, ஒன்னை தவிர வேறு யாரு? காத்வதன்யா, ஒன்னை தவிர வேறு யாரால இந்த தாரித்ரம்
துக்கம், பயம், இது மூன்றையும் நீக்கக்கூடியவள். ஒன்ன மாதிரி ஒரு தெய்வம் உலகத்துல யாரும் இருக்கவும் முடியாது. சாதாரணமா தாரித்திரம், துக்கம், பயம் இது அதிகமாக யாருக்கு இருக்கும்? ஒரு கிரகஸ்தனுக்கு தான் இருக்கும். அவனுக்கு தான் பலவிதமான ரெஸ்பான்சிபிலிட்டி. பஞ்சாயத்தனை பூஜை பண்ணணும், பஞ்ச யத்னங்கள் பண்ணணும், தான தர்மம் நிறைய பண்ணணும். இதுக்கு நடுவில் பிரச்சனைகள், ஏழரை சனி, கண்டக சனி இப்படியெல்லாம் வர வரும். ஸோ அவனுக்கு வந்திருக்கிறதா அந்த பயத்தை போக்குறதுக்கு அம்பாளை தவிர வேறு யார் இருக்க முடியும்? அந்த பயத்தை எல்லாம் இல்லாம செஞ்சு சர்வோபகார கரணாய சதா ஆர்திர சித்தா துவதன்யா கா, அனைவருக்குமே சகலவிதமான ஸ்ரேயஸ்களும் கிடைப்பதற்கு எந்த நேரத்திலையும் ஒரு செகண்ட் ஸ்மரணம் பண்ணிட்டா போரும், உடனடியாகவே அவங்களுக்கு நீ இந்த அனுகிரகத்தை செய்கிறாய். அப்பேற்பட்டதான ஒரு இதயம் படைத்த மகாதுர்காதேவி, உனக்கு நான் நமஸ்காரத்தை செய்கிறேன். அதுதான் துர்கே ஸ்மிருதா ஹரசி பீதி அசேஷ சந்தோஹோ ஸ்வஸ்தேஹி ஸ்மிருதா மதீவ சுபாம் ததாசி. நல்ல நல்ல புத்தி. தாரித்ர துக்க பயஹாரிணி, தாரித்ரம், துக்கம், பயம் இது மூணும் பெரிய தொல்லை. முக்கியமாக இந்த கிரகஸ்தாசிரமிக்கு, மற்றவங்களுக்கெல்லாம் அவ்வளோ பெரிய போதேஷம் கிடையாது. மற்ற 3 ஆசிரமங்களுக்கு கிரகஸ்தாசிரமிக்கு அது ரொம்ப முக்கியம். ஏன்னா அவனுக்கு தான் தாரித்திரத்தினாலையும் பிரச்சனை. ஏன்னா கொடுக்கறது தர்மம், தானம் கொடுக்கறது தான். தாரித்ரம், துக்கம், பயம் இதெல்லாம் ஹரிணி, நாசம் பண்ணக்கூடியவள், இல்லாமல் செய்யக்கூடியவள். காத்வதன்யா, உன்னை தவிர வேறு யாராக இருக்க முடியும்? சர்வோபகாரகரணாய, எல்லா விதமான ஸ்ரேயஸுக்கும் சதார்திர சித்தாக, ஒன்ன மாதிரி ஒரு ஸ்பான்டானியஸ் அனுகிரகம் பண்ணக்கூடியது, குயிக்கா க்ஷிப்ரமாக அனுகிரகம் பண்றதுக்கு ஒன்னை தவிர வேறு யாராக இருக்க முடியும் தேவி மாதா. அதனால எனக்கு தயவு செஞ்சு அனுகிரகத்தை செய் அப்படிங்கிறதான நாமத்தை சொல்லுகிறார். இனிமே அத்தியாயம் 11 9வது ஸ்லோகம் எல்லாருக்கும் ரொம்ப சரளமாக தெரிஞ்ச ஸ்லோகம். சர்வமங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதிகே சரண்யே திரையம்பிகே கௌரி நாராயணி நமோஸ்துதே. இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தம் அடுத்த சங்கத்தை தெரிஞ்சுப்போம். சர்வம் ஜெகதம்பார்ப்பணமஸ்து. ஹரி ஓம்.